சகோதரர் ஷேக் ஹசன் அலி உமரி அவர்களுடைய அக்கீதா தடுமாற்றங்கள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அவருடைய பேச்சாகிய தப்லீக் ஜமாத்தினர் மற்றும் தேவபந்திகள் கபர் வழிபாட்டை எதிர்ப்பவங்க தௌஹீதுல் உலூஹியால ஷிர்க் செய்ய மாட்டாங்க என்று ஹசன் அலி உமரி அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். அஷேக் முகமது இப்ராஹிம் ஆலு ஷேக் ரஹிமஹுல்லா அவங்க கூறும்பொழுது தப்லீக் ஜமாத் வழிகேடு மற்றும் பிதத் செய்யக்கூடியவர்களாகவும் கபறுகளை வணங்குவது மற்றும் ஷிர்கின் பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். இது ஷேக்குடைய ஃபதாவா தொகுப்புல இருக்கு. மேலும் தப்லீக் ஜமாத்தின் நிறுவனர் முகமது இலியாஸ் ஒரு சூஃபி, ஒரு குபூரி, கபர் வணங்கி, ஒரு குராஃபி, இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். வாரந்தோறும் தொடர்ச்சியாக வஹதத்துல் உஜூத் என்ற ஷிர்கான அகீதால இருந்து அப்துல் குதூஸ் அல் கன்பூஹி என்பவருடைய கபர்ல கஷ்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில மௌத்தெல்லாம் மூடிக்கிட்டு தியானம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரு. இது வெளிப்படையான ஷிர்காக இருக்கின்றது என்று ஷேக் அஹமது நஜ்மி ரஹ்மஹுல்லா கூறியிருக்கிறாங்க அவனுடைய ஃபதாவா ஜலியால. மேலும் இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய கபருக்கு அருகில நின்று கவிதை படித்தவுடன் நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய கை கபர்ல இருந்து வெளியே வந்துச்சு. மற்றொரு அறிவிப்புல ரொட்டி கிடைத்தது என்று தப்லீக் ஜமாத்துடைய சபைகள்ல படிப்பாங்க. இதனுடைய சட்டம் என்ன என்று கேட்டபோது ஷேக் அவங்க இந்த கதைகளை நம்பிக்கொள்பவருடைய பின்னால் நின்று தொழக்கூடாது, மேலும் இந்த கதைகள் அடங்கிய புத்தகங்களை பள்ளிவாசல்ல படிக்க கூடாது என்று சொன்னாங்க. ஃபதாவா லஜ்னால இருக்கு. மேலும் ஷேக் முக்பில் ரஹிமஹுல்லா அவங்களிடத்தில் தப்லீக் ஜமாத்தை பற்றி கேட்டபோது தப்லீக் ஜமாத்திடம் ஷிர்க் மற்றும் சூஃபிச செயல்பாடுகள் இருக்கு என்பதை ஹமூத துவைஜிரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் கவுலுல் பலீக் என்ற புத்தகம் உட்பட நிறைய புத்தகங்களை தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னாங்க. துஃபத்துல் முஜீப்ல இருக்கு. மேலும் ஷேக் ஹமூத துவைஜிரி அவங்க கிட்ட கேட்கப்பட்ட போது அவங்களுடைய கவுலுல் பலீக் என்ற புத்தகத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபிசுல்லா அஸ்லம் காலத்துல இருந்து அஹ்லுல் ஜாஹிலியா என்ற அக்கீதால எந்த அக்கீதால இருந்தாங்களோ அதற்கும் தப்லீக் ஜமாத்துடைய அக்கீதாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது என்று ஜமாத்து தப்லீக் பற்றி அறிந்த உலமாக்கள் கூறியுள்ளார்கள். இதனுடைய விளக்கம் தௌஹீத் அல் உலூஹியால அவர்களிடத்தில் ஷிர்க் உள்ளது என்பதாகும். மேலும் தப்லீக் ஜமாத் தலைவர்கள் இருவர் இனாமுல் ஹசன், உமர் அல் பால்னாபூரி ஆகியோர் தங்களுடைய சூனியம் இருப்பதாக கருதி அதை நீக்குவதற்காக சூனியக்காரர்களிடத்தில் சென்று உதவி தேடினாங்க. இது தெரிந்த விஷயம்தான். ஜமாத்து தப்லீகை விட்டு விலகிய 7 முக்கிய நபர்கள் தப்லீக் ஜமாத்தில் ஷிர்க் இருக்கிறது என்று சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்துடைய மூத்த தலைவர்கள் நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய சபைகள்ல கனவுல அல்லாமல் வீழ்த்திருக்கும் நிலையில கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நபிசுல்லா அஸ்லம் அவர்களோடு தொடர்பு இருக்கின்றது என்று அல் உஸ்தாத் சைஃபுர் ரஹ்மான் இப்னு அஹ்மத் தஹ்லவி அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. புத்தகம் நத்ரா. மேலும் அவங்க கூறியிருக்கிறார்கள் தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்கள் கபூர்கள் இடத்துல அமர்ந்து கஷ்ப ஞானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அல்லாஹ் என்று மற்றவர்களும் இந்த உலகத்தில் கராமத் என்ற அடிப்படையில தசர்ருஃப் எந்த நிபந்தனையும் இன்றி விரும்பியவாறு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில தப்லீக் ஜமாத்தினர்கள் இருக்கிறார்கள் என்று அல் உஸ்தாத் சைஃபுர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டுள்ளார்கள். நபி அவர்களுடைய கபருக்கு சென்று நபி அவர்களுக்கு சலாம் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நபியை அழைத்து ஷஃபாத்தை கேட்டு துவா செய்ய வேண்டும் என தப்லீக் ஜமாத்தின் தலைவர்களில் ஒருவரான முகமது ஜக்கரியா அவர்கள் கூறியிருந்தார்கள். ஃபதாயிலுல் ஹஜ் என்ற நூல்ல ஜமாத்து தப்லீக் உடைய தலைவர்கள் கபறுகளிடத்தில் பரக்கத் மற்றும் உதவிகளை தேட ஆர்வம் ஊட்டுவாங்க. மேலும் அவங்களுடைய தலைவரான முகமது இலியாஸ் அவருடைய முரீதுகளுக்கு வானத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியை பங்கிட்டு கொடுப்பார்கள் என நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இது அவங்களுடைய நூல் ஜமாத்து தப்லீக் அகீதத்துஹா என்ற நூல்ல இருக்கு. டெல்லியில உள்ள தப்லீக் மர்கஸ்க்கு உள்ளே 4 கபர் இருக்கு. இது யூத கிறிஸ்தவர்களை நபி அவர்கள் சபிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு செயலாக இருக்கு. மேலும் இது தௌஹீத் அல் உலூஹியால ஷிர்க் வைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மேலும் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களிடத்துல தப்லீக் ஜமாத் பற்றி கேட்கப்பட்ட போது தப்லீக் ஜமாத்தை எச்சரிக்கை செய்யும் விதமாக பல புத்தகங்கள் இருக்கு. அதுல ஷேக் ஹமூத துவைஜிரி அவருடைய புத்தகம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மேலும் அதில் கூறப்பட்ட செய்திகள் அனைத்தும் சஹீஹாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். தஹ்தீருல் உலமா என்ற நூல்ல இது பதிவாயிருக்கு. நபி அவர்களின் கபரின் அருகில் நின்று கொண்டும் நபி அவர்களிடத்தில் துவா கேட்கலாம் என்று தேவ்பந்துடைய ஃபத்வா வழங்கியுள்ளது. தாருல் தேவ்பந்த்.comல 48,365 இது பதிவாயிருக்கு.
மேலும் நாம் பார்க்க நபி அவர்களிடத்துல துவா கேட்பதற்காக நபி அவர்களை அவர்களுடைய கபரில் அழைப்பது முஸ்தஹப் என்று தேவபந்துடைய ஃபத்வா இருக்கிறது. 37,557. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா கேட்பது ஷிர்குல் அக்பர் என்பதில் முஸ்லிம்களுடைய இஜ்மா இருக்கிறது என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னுல் கையூம், இப்னு அப்துல் ஆஹி ஆகிய சலஃப் உலமாக்கள் இதை அறிவித்துள்ளார்கள். மேற்கண்ட அனைத்து விஷயங்களும் தேவபந்த் மற்றும் தப்லீக் ஜமாத்தினர் தௌஹீத் அல் உலூஹியால ஷிர்க் செய்ய மாட்டார்கள் என்ற சொல்லக்கூடிய தாயி ஹசன் அலி உமரி அவர்களுடைய கூற்று பிழையானது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தேவபந்திகள் மற்றும் தப்லீக் ஜமாத்தினர் தௌஹீத் அல் உலூஹியால ஷிர்க் செய்துள்ளார்கள் என்பதற்காக சில ஆதாரங்கள் மட்டும்தான் என்று இன்றும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பெரும் உலமாக்கல் இதை பற்றி பேசியிருக்க தேவபந்துகளிடத்தில் தௌஹீத் அல் உலூஹியால ஷிர்க் இருப்பதை அவர்களுடைய ஃபத்வாக்களில் இருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் நம்மால். இருக்க ஷேக் ஹசன் அலி உமரி அவர்களுடைய கூற்று இத்தகைய உண்மைக்கு நேர்முரணான பிழையான கூற்றாக இருக்கிறது. எனவே மேற்கண்ட அவருடைய கருத்தை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களால் பலர் வழிகேட்டில் செல்வதற்கு நிறைய வழிவகைகள் ஏற்படும். நிறைய நலவுகள் ஷேக் அவர்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அந்த நலவுகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட பிழையான சில விஷயங்களை விட்டும் நாம் தூரமாக இருப்போம். அது யார் சொன்னாலும் சரி, அதை திருத்துவது ஒரு சகோதரருடைய கடமையாக இருக்கின்றது. ஆலிம்கள் என்பவர்களும் பிழை விடக்கூடியவர்கள் தான். அவர்கள் மாசூம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை விடும்போது அதை அழகான முறையில் நாம் திருத்த வேண்டும். அவர்கள் இல்ல சரியான விஷயங்களை நாம் எடுத்து பின்பற்ற வேண்டும்.